இன்னைக்குரிய டிவோஷன் வாக்கு கொடுத்தல் சங்கீதம் 15:4. ஹெவனுக்கு நம்ம போய் பிரவேசிக்கணும்னா பல குறிப்புகள் வரிசையா பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆணையிட்டதில் தவறாதிருக்கிறவனும் ஒண்ணு இருக்கு. நம்ம பல நேரங்கள்ல வாக்கு கொடுத்தத மறந்து போயிடுறோம். இல்லைன்னா ரொம்ப கவலையீனமா ரொம்ப அசட்டையா அதை விட்டு விடுறோம். அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம்னு முடிவு செஞ்சிடுறோம். ஒரு பணக்காரர் ஒருவர் வெளியில இருந்து வந்தவர் தான் வீட்டின் வெளி சுவர் அருகில ஒரு ஒரு சத்தம், ஒரு முனங்கல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா ஒருவன் குளிர் தாங்க முடியாம நடுங்கி கொண்டிருக்கான். அந்த பணக்காரர் அந்த மனுஷன்ட்ட, நான் உள்ளே போய் குளிருக்கு போர்த்தி கொள்ள இல்ல உனக்கு ஏதாவது போட்டுக்கொள்ள எடுத்து வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனோடனே தான் பிள்ளைக தான் ஒய்ஃப்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மறந்துட்டு தூங்க போயிடுறாரு. நன்றாக போர்த்தி நிம்மதியா தூங்கிடுறாரு. காலையில ஒரு 5 மணிக்கு அவசர அவசரமா எழும்பி குளிர்ல நடுங்கி கொண்டிருந்த அந்த மனுஷன் ஞாபகம் வந்தோடனே வாசலை நோக்கி ஓடி பார்க்கறாரு. அந்த மனுஷனும் மரித்து போய் கிடக்குறான். அவன் அருகில ஒரு பேப்பர்ல எழுதி என்னமோ கிடந்துச்சு. அதை எடுத்து பாக்குறப்ப அதுல, நீங்க என்னிடம் பேசுற வர என் சரீரத்துல இந்த கடும் குளிர தாங்குற சக்தி இருந்துச்சு. ஆனா நீங்க எனக்கு கம்பளி ஏதாவது தரேன்னு சொல்லிட்டு உள்ள போனோன்னு அந்த குளிர தாங்குற சக்தியை நான் இழந்து விட்டேங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படியும் மறிச்சிருவேன்னு எனக்கு உறுதியாகிருச்சு நீங்க வரலேனான்னு எழுதியிருக்கான். நான் சீக்கிரமா மறிக்க போகிறேன்னு எழுதியிருக்கான். இத வாசிச்ச உடனே அந்த ரிச் மேனோட கில்ட் ரொம்ப அதிகமாயிருது. நம்ம இப்படி ஒரு பெரிய தவறை செய்து விட்டோமேன்னு ரொம்ப நொந்து கொள்றான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அந்த மேனுக்கு நான் உதவி செய்ய அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தறான். நம்மளும் கூட பல வேளைகள்ல கடவுளுக்கும் மனிதனுக்கும் கொடுத்த வாக்க மறந்தவர்களா வாழ்றோம். அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னா நம்ம வருந்துகிறதா மாறிடுது. வாக்கு கொடுக்கிற முன்பு நம்ம தகுதிக்கு தக்கதா யோசிச்சு நல்லா சிந்திச்சு செயல்படணும். என்னைக்குமே ஒரு கொடுத்த வாக்க மறக்க கூடாது. தேவன் நமக்கு வாக்களித்தத மறந்து போயிட்டாரு அப்படி ஒரு தெய்வமா இருந்தா நம்மலாம் எவ்வளவு பரிதபிக்க கூடியவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்திருப்போம்னு யோசித்து பாருங்க. கவன குறைவாகவோ இல்ல நிர்விசாரத்தினாலோ நம்ம இல்லாதபடி தேவ தயவோடு நல்ல ஞாபகமா கொடுத்த வாக்க செயல்படுறவங்களா மாறுவோம். வாக்கு கொடுத்ததுல வாக்கு மாறாதவர்களா நம்ம காணப்பட தேவ கிருபை நமக்கு வேணும். ஆமேன்.